கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் யோவான் 11வது அதிகாரம் வசனங்கள் 43 45 வரை. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 57 வசனங்கள் இருக்கிறது. அதில் 1ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் லாசருவையும் மரியாள் மார்த்தாளை குறித்து தான் நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் அங்கே 1 45 வசனங்கள் வரை நாம் வாசிக்கிறோம். ஒரு பெரிய பேசேஜ். எனக்கு எவ்வளவு சொல்ல முடியும் அப்படின்னு தெரியல. என்னால் முடிஞ்சதை நான் சொல்லிட்டு மீதி உள்ளதை கர்த்தருடைய சித்தம் இருந்தால், ஏன்னா இதில் மார்த்தாள் மரியாளை குறித்து கூட ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. பட் அது இன்னொரு நாள் கூட கர்த்தருடைய சித்தம் இருந்தால் அதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல லாசரு வியாதிப்பட்டிருந்ததிலிருந்து லாசருவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புகிறது வரை, அதாவது லாசருவின் உயிர்த்தெழுதலை குறித்து இந்த இடத்துல விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் இயேசு மரணத்தின் மீதும் தனது வல்லமையை வெளிப்படுத்தும் ஒரு ஆழமான ஒரு அற்புதமாகும். அங்கு கர்த்தரின் மகிமையை வெளிப்படுத்துகிறார். 4 நாட்கள் காத்திருப்பதன் மூலம் இயேசு ஒரு குணப்படுத்துதலை மட்டுமல்ல, அது ஒரு ஹீலிங், அது மாத்திரமல்ல உயிர்த்தெழுதலையும் அங்கே உறுதி செய்கிறார். மார்த்தாளிடம் கூட இயேசு கூறுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிறார். அப்ப இங்க இந்த சத்திய வசனத்தின் மூலம் இயேசு எத்தனை பெரிய ஒரு சவாலை நம்பிக்கையோடு விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார் பாருங்க. இங்கே மார்த்தாள், மரியாள் மற்றும் லாசருவை இயேசு நேசிக்கிறார். ஆனால் அந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம், இயேசு நேசிக்கிறார் என்பதை நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆனால் லாசருவின் சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினாங்க. ஆள் அனுப்பப்பட்ட போது அவன் வியாதியாய் இருப்பதை அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா அவரை நேசிக்கலன்னு அர்த்தமா? நம்மனா அப்படிதான் நினைச்சிருவோம், ஐயோ அவங்க நம்மளை உண்மையிலே நேசிக்கல போல, அதனால தான் இவ்வளவு செய்தி அனுப்பி நம்ம சொன்ன பிறகும் இம்மிடியட்டாக வரல, சுகம் கொடுக்கல அப்படின்னு நம்ம நினைப்போம். அவர் ஒரு அலட்சியத்தால் இதை செய்யலை, மாறாக கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யவே இதை செய்கிறார். ஏன்னா மனித புத்திங்கிறது வேற ஒரு விதமான புத்தி. ஆனால் கிறிஸ்துவனுடைய ஒரு கண்ணோட்டம், அந்த மகிமையை காண வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவருக்குள்ளே இருக்கிறதே அந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது இதில் ஒரு 7 காரியத்தை, ஒரு லெசன், ஒரு 7 பாடங்களை நாம் படித்து நாம் இந்த மெடிடேஷனை முடிப்போம். முதலாவது இந்த அற்புதத்தின் முதல் லெசன் பார்த்தீங்கன்னா, நமக்கு லாசரு வியாதியாக இருக்கிறான் என்றதும் இயேசுவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். பல சமயங்களில் நமக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை நாமே என்ன பண்ணுவோம், தீர்க்க முயற்சிப்போம். இல்லை அதற்கு தகுந்த ஆட்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நம்ம தேடுவோம். மற்ற அனைத்தும் தோல்வி அடையும் போதுதான் நாம் இயேசுவிடம் செல்வோம். ஆனா அதுக்கு இங்க பாருங்க, மரியாளும் மார்த்தாளும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க என்பதை பார்க்க முடிகிறது. இது முதல் லெசன். 2வது லெசன் பார்த்தீங்கன்னா, நம் சோதனைகள் நம்மை பற்றியது அல்ல. அதாவது லாசருவின் வியாதியை பற்றி இயேசு கேள்விப்பட்ட போது வசனம் 4 இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்பதை நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்ப நம்மால் நமக்கு முன்னால் என்ன நடக்க போகிறது என்பதை நாம் பார்க்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல கர்த்தர் ஒருவரே, ஆவியானவர் ஒருவரே அதை பார்க்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் அதை திறந்தால், கர்த்தர் நமக்கு அதை திறந்து கொடுத்தால் நாம் அதை பார்க்க முடியும். ஆனாலும் இந்த இடத்துல பாருங்க, நம்மால பார்க்க முடியாத காரியங்களை அவர் பார்க்கிறார். அத்தனை காரியங்களையும், நமக்கு என்னெல்லாம் நடக்க போகிறது, ஏராளமாய் நமக்கு முன்பாக இருக்கிற அத்தனை தடைகளையும், அத்தனை மகிழ்ச்சியான காரியங்களை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். எத்தனை கடினமான சோதனையாக இருந்தாலும், நம் அழுகையிலும் மகிழ்ச்சியிலும் அவர் நம்முடன் இருக்கிறவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம்.
மூன்றாவது லெசன் பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் வேலையை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அதாவது பட் we can trust it. இங்கே இயேசு லாசரு வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்டும் உடனடியாக வரல. இங்கே தாமதம் என்பது உண்மையிலேயே அவர் நேசிக்கவில்லை என்பது அர்த்தம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். அவரது வேலைக்காக நாமும் இந்த இடத்துல இதை பார்க்கும்போது, இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியம். நான்காவது லெசன் பார்த்தா, அவருடைய வெளிச்சத்தில் நடந்தால் நாம் ஒருபோதும் நாம் தடுமாற மாட்டோம். லாசரு வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு 2 நாள் தங்கிவிட்டு மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் என்று சீஷர்களிடம் கூறினார். அப்ப சீஷர்கள் சொல்றாங்க, ரபி, இப்பொழுதுதானே யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றபோது இயேசு சீஷர்களிடம், பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடற மாட்டான் என்கிறார். இன்னும் நல்ல ஆழமான சத்தியங்கள் அதுல இருக்கிறது, ஆனால் டைம் இல்லை. இங்கே பகல் என்றால் கர்த்தரின் சித்தத்தை பற்றிய அறிவையும் வழிகாட்டுதலையும் காத்திருக்கிறது, சார்ந்திருப்பது. ஏனென்றால் கர்த்தரின் ராஜ்யத்தில் நாம் சுதந்திரமாய் எப்படியும் எந்த வாழ்க்கைக்கும் அழைக்கப்படவில்லை. நான் எப்படியே இருக்கலாம், கர்த்தர் என்னை மன்னிப்பாரு, நோ. பரம ஈவை ஒரு தடவை நாம் ருசி பார்த்தும் நம்ம அதிலிருந்து விலகினவர்களான ஆனா நம்மை போல பரிதபிக்க கூடியவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் அல்ல. பரிசுத்த ஆவியை நம்ம ஒரு பொழுதும் துக்கப்படுத்தக்கூடாது. நாம சுதந்திரமாய் எப்படியும் வாழலாம் என்று அழைக்கப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் நாம் அவரை சார்ந்து, இயேசு எப்படி பிதாவை சார்ந்து இருந்தது போல நாம் வாழ்வதற்கு தான் நாம் இந்த இடத்துல அழைக்கப்படுகிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். 5வது லெசன் பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். 11ஆம் வசனத்துல இந்த அதிகாரத்துல லாசர் இறந்துட்டார் அப்படின்னு இயேசு சீஷர்களிடம் கூறுகிறார் பாருங்க. அப்படி இன்டைரக்டா சொல்றாரு, அவங்களுக்கு புரியவே இல்லை. லாசர் இறந்ததை தான் இவரிடம் யாரும் அவங்க செய்தி அனுப்பி கூறல. நமக்கு அப்படி இங்கு சொல்லப்படல. ஒன்லி வியாதிப்பட்டிருந்தார், லாசரு மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்தார் என்ற செய்தி வந்தது அவங்க சகோதரிகளிடமிருந்து. ஆனா அவர் மரித்தார் அப்படிங்கிற செய்தி இந்த காஸ்பல்ல கொடுக்கப்படல. அந்த செய்தி அவருக்கு வரல. ஆனால் அதற்கு முன்பே இயேசு அதை அவர் தன்னுடைய ஆவியிலே அறிந்து கொள்கிறதை பார்க்க முடிகிறது. இதிலிருந்து அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது. 6வது லெசன் பார்க்கும்போது, இயேசு நம்முடன் உணர்கிறவராகவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய உணர்வை அவர் உணர்கிறார் தனிப்பட்ட விதமாக. அந்த 33, 35வது வசனத்துல பார்க்கும்போது இயேசு கண்ணீர் விட்டார்னு பார்க்கிறோம். அவங்க அழுகிறதை பார்த்து இயேசு ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியில் சேர்த்து வைக்கிற கர்த்தர். நம்முடைய அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட அவருடைய விருப்பம் இல்லாமல் தலையிலே விழாது. 7வது லெசன் பார்த்தா, இயேசு வல்லமை உள்ளவர் என்று வாசிப்போம். அவர் பாவம், வியாதி, மரணத்தை வென்றவர். அவருக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும், நாவி யாவும் அறிக்கை பண்ணும். எல்லா நாமங்களுக்கும் மேலானது அவர் நாமம். இயேசு இங்கே லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வர இயேசுவின் குரலின் சத்தம் லாசருவை உயிர்த்தெழ செய்தது என்று பார்க்கிறோம். இயேசுவின் பல அற்புதத்துல பார்த்தா, அவர் கைகளை பிடித்தார், அவரது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமடைந்தாங்க. இன்னும் பல காரியங்கள், அற்புதங்களை குறித்து சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் இங்கே எந்த தொடுதலும் இல்லாமல் லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டு போது மரித்தவன் கால்களும் கைகளும் முகமும் கூட சுற்றப்பட்டிருந்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம். பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தவன் உயிரோடு கூட வந்தபோது இயேசு இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது இயேசு செய்த அற்புதத்தை கண்டு என்னன்னா, அங்க பாத்தீங்கன்னா அநேக யூதர்கள் கூட இவங்க கூட இருந்தாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்றும் இதே வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவு கோல்களாய் உடையவராயிருக்கிறேன் என்கிறாரே. நமது எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரே சொல்யூஷன். அவருடைய பாதத்தில் வைத்து இந்த வசனங்களை குறித்து இன்னும் பெரிய ஒரு பேசேஜ் முடிஞ்சு நான் டைம் இருந்து நான் இன்னைக்கு வாசித்து இதை குறித்து தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு இன்னும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கர்த்தர் இடைப்படுவாராக. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நாம் ஜெபிப்போம். ஆமீன். உம்மை மாத்திரமே நாங்கள் நம்புவோம் அப்பா. இந்த உலகத்தில் லவ்விங் கிரேஷியஸ் ஹெவன்லி ஃபாதர், ஓ நீங்கள் இரக்கமுள்ள கர்த்தர் அப்பா, நீங்கள் வல்லமை உள்ள கர்த்தர். நாங்கள் துயரம் அடையும் போது நீங்கள் கலங்கி கண்ணீர் விடுகின்ற கர்த்தர் அப்பா. எங்களை இமை பொழுதும் அப்பா தூங்காதபடி தாயும் தகப்பனும் கூட உறங்கி விடுவாங்க, அவங்க கூட எங்களை மறந்து விடுவாங்கப்பா. ஆனால் உங்களுடைய கைகளில் நீங்கள் எங்களை உள்ளம் கைகளில் வரைந்து எங்களை 24/7 அப்பா எங்களை தாங்கி அந்த பில்லர் போல ஒரு மெயின் பில்லரா எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உண்மையிலேயே மரணமோ நேரமோ உமக்கு ஒரு தடை அல்ல என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் விசுவாசிகளாகி எங்களுக்கு நீங்க உணர்த்தி தருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13-14 சொல்லப்பட்டது போல நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை என்பது போல மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவு கோல்களை உடையவரே, மரணத்திற்கு ஜீவனாகிய அவர் மீது எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் அப்பா. உம்மில் நிலைத்திருப்பவர்கள் மீது மரணம் ஆதிக்கம் செலுத்த முடியாது. இங்கே நாங்க கண்ணை மூடும் பொழுது அங்கே நாங்க அப்பா கண்ணை திறக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நித்திய ஜீவன், ஓ ஒரு மரணம் எங்களுக்கு இல்லாதபடி எங்களுக்கு இப்படி ஒரு புது வாழ்க்கையை தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. நீர் ஜீவிக்கிறீரப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்கள் காணும் என்று யோபு சொல்வது போல, ஓ எங்க சொந்த கண்கள் காணும் அப்பா இந்த நித்திய ஜீவனை அப்பா நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்க. இந்த நித்திய ஜீவன் இந்த ரட்சிப்பை, விலையேறப்பெற்ற ரட்சிப்பை மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்ல எங்களை பயன்படுத்துங்க. நாருமே 4 நாளாயிற்று என்ற போதும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னது போல யூதர்கள் அநேகர் அந்த இடத்தில் அவரிடத்தில் உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று வாசிக்கிறோம். அது போல அப்பா எங்களுக்கும் அப்பா இந்த சம்பவத்தின் மூலமாக மாத்திரமல்ல, ஓ உம்மை நாங்கள் வாஞ்சித்து துதித்து உம்முடைய அற்புதத்தை இன்னும் அதிசயமாய் ஒவ்வொரு மக்களுக்கு எடுத்து சொல்லவும் அதற்காக எங்களுக்கு பல ஆதாரங்களை, பல ப்ரூஃப் எங்களுக்கு தந்துட்டு போயிருக்கு. இந்த நாள் அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களோடு கிரியை செய்யட்டும் அப்பா. வசனங்களை கேட்பதோடு வாசிப்பதோடு மாத்திரமல்லாமல் அதை கை கொள்ள கிருபையும் பலனையும் கடைசி பர்யந்தம் நிலைத்திருக்க கிருபை தாங்க. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பரமபிதாவே. ஆமீன்.